ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். அண்ட் கேம் சேஞ்சர் ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு மூவி. பிகாஸ் ஆப்வியஸ்லி சங்கர் அவர்களோட டைரக்ஷன். போன படம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கைவிட்டு போயிடுச்சு. சங்கர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசணும்னா போன படங்களாக பயங்கரமான ட்ரோல்ஸ் வந்துருச்சு அவருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா ஆஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த இந்தியன் 2 போகலை. பட் மனுஷன் என்ன மாதிரி படம்லாம் நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் 300 crores கலெக்ஷன் மூவி அப்படின்னா எந்திரன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது எப்பயோ ரிலீஸ் ஆன ஒரு படம். பட் ஏதோ ஒரு படம் தப்பா போயிடுச்சு அப்படின்னும் போது ஒட்டுமொத்த ஒரு டைரக்ஷனே பார்த்தீங்கன்னா குறை சொல்லிட்டு எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் ஹை பட்ஜெட்டு, ஒரு ஹை அண்ட் பொலிட்டிக்கல் டிராமாவா இருக்கும். பிகாஸ் சங்கர் அவர்களோட மூவிஸ்ல பாத்தீங்கன்னா தேர் வில் பி சம்திங், ஒரு சோஷியல் மெசேஜோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அந்த ராம் சரண், கியாரா அத்வானி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காஸ்டிங் வச்சு இந்த படம் ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதுலயே பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சில விஷயங்கள்லாம் அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்றதை தாண்டி இதெல்லாம் சங்கர் படம் அப்படின்னா தி பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் தெர் ஆர் ஃபியூ ஆஸ்பெக்ட்ஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சங்கர் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன பெரிய சங்கர் அப்பா அப்படின்னு, இப்போ எப்படின்னா நீ என்ன பெரிய மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு கலாய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி டைரக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன நீ என்ன பெரிய சங்கரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேசுவாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு டைரக்டர். கேம் சேஞ்சர் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கு பார்க்கலாமா, இல்ல இது உண்மையாவே சங்கர் அவர்களுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கா, இல்ல இந்தியன் 2 மாதிரியே சம்திங் ஏதாவது சொதப்பி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்டார்ட், ஒரு நல்ல ட்ராக்ல அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கிரிஞ்சு. அது கிரிஞ்சுன்னு சொல்றதை தாண்டி ஒரு அன்வான்டான ஒரு ஸ்டண்ட் அந்த இடத்துல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கல் மூவிஸ்க்கும் கமர்ஷியல் மூவிஸ்க்கும் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ராம் சரண் அவரோட பிசிக்கு, அவரோட பாடி லாங்குவேஜ், ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த சோஷியலி ரெஸ்பான்சிபிளா கொண்டு போயிட்டே இருக்காங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கு. நடுவுல கொஞ்சம் போரு, மறுபடியும் இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போறாங்க, கொஞ்சம் போரு. அந்த இன்டர்மிஷன் கிட்ட வரும்போது நல்ல ஒரு பேங்கரான ஒரு இன்டர்மிஷன். சங்கர் அவர்களோட டச் பாத்தீங்கன்னா அதுல இருந்தது. ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் டிராமாவை எடுத்துட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற எங்க பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியல. நான் இதுலயும் தி பெஸ்ட் தேட்டரான ஒரு தேட்டர்ல தான் பார்த்தேன், PXL ஸ்கிரீன்ல. காது கிழிஞ்சிருச்சு அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங்கு. சவுண்ட் மிக்ஸ் சரியில்லை எனக்கு தெரிஞ்சு. நான் இதை பத்தி நிறைய ட்வீட்ஸ் போட்டிருக்கேன். தமன் அவர்கள் பாத்தீங்கன்னா இஸ் அ வண்டர்ஃபுல் மியூசிஷியன். அவர் மாதிரி ரிதம் எல்லாம் பண்றதுக்கு ஆளே கிடையாது நம்ம இண்டஸ்ட்ரியில. பட் மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் பாத்தீங்கன்னா எப்பவுமே கோட்டை விட்டுட்டே இருக்காரு. சுத்தமா பாத்தீங்கன்னா நல்லா இல்லை. காது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. கங்குவாக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரோ சாங் காது வலிச்சது எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சர் தான் நினைக்கிறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா PXL அவ்வளோ நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம், அவ்வளோ ஒரு பெரிய ஸ்கிரீன், இவ்வளோ விஷயங்கள் வச்சதுக்கு அப்புறம் காது வலிக்குதுன்னா தெரியல எனக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்மிஷன் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன். செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்றது. செகண்ட் ஹாஃப் அப்படியே பொறுமையா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வருது. அந்த பிளாஷ்பேக்ல ராம் சரண் அவர்களோட ஒரு போர்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த ஸ்டோரி பிளாட்டா இருக்கட்டும், ஆக்ஷன், அவரோட இது ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பயங்கரமா பாத்தீங்கன்னா அதுல நடிச்சிருக்காரு. அந்த பிளாஷ்பேக் சீனே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு தெலுங்கு படம்பா, ஒரு கமர்ஷியலா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இருக்கு. லீட்ஸ் டு த கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அதான் என்ன நடக்க போகுது அடுத்தது, இது எப்படி முடிய போகுது, ஸோ அப்படின்றது ஒரு கரப்ஷன், இந்த விஷயங்கள்லாம் நம்ம சங்கர் அவர்களோட என்ன சொல்றது, இது ஒரு இந்தியன் 3 மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. எனக்கு அப்படிதான் ஒரு ஃபீல் இருந்தது. மேபி இந்தியன் 2 இப்படி எடுத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலா இருந்தது. இது ஆக்சுவலா எனக்கு என்ன சொல்றேன்னா ஓவரால் இந்த மொத்த மூவில எனக்கு செகண்ட் ஆஃப் போர்ஷன் பாத்தீங்கன்னா உண்மையாவே பிடிச்சிருந்தது. அந்த இன்டர்மிஷன் பிடிச்சிருந்தது. இதுல ஒரு அரக்கன் ஒருத்தர் இருக்காப்ல, நடிப்பின் அரக்கன், சூறாவளி, சுனாமி என்ன வேணா சொல்லலாம். SJ சூர்யா வாழ்ந்துருக்காரு, பின்னிருக்காரு, கிழிச்சிருக்காரு ஆக்டிங். ராம் சரண் அவர்களோட ஆக்டிங்க பாத்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மனுஷன் ஆக்ட் பண்ணிருக்காப்ல. அது விச் இஸ் ரியலி குட். இதுதான் பாத்தீங்கன்னா மெயினா நான் சொல்லலான்னு இருந்தேன். ஓவராலா பாத்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ வாட்சபிள் மூவி. சங்கர் அவர்களோட தி பெஸ்ட் கேட்டகரியில இது வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. தேர் ஆர் ஃபியூ பிளாஸ். அதே மாதிரி ஒரு சாங்கே பாத்தீங்கன்னா இந்த படத்துல இல்ல. நிறைய பேருக்கு தெரியும், பயங்கரமான விஷுவல்ஸ்ல நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட வந்தது. இந்த ஹைரா சம்திங் ஏதோ ஒரு சாங்கு, அந்த பாட்டை பாத்தீங்கன்னா படத்துல காணோம். நானே ஷாக் ஆயிட்டேன். அப்புறமா தான் ட்வீட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது தான் தெரியுது. கேம் சேஞ்சர் மூவி அபிஷியலா ட்வீட் போட்டிருக்காங்க, எடிட்டிங்ல டெக்னிக்கல் இஷ்யூ. என்னங்க இது, படம் ரிலீஸ் ஆகிற டேட்டும் தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு சாங் அவ்வளவு சூப்பரான விஷுவல்ஸ், அது உள்ள வைக்கவே கிடையாது.
விச் இஸ் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். அது இப்படி ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் ஒரு படம் எடுக்கும்போது ஒரு சாங் உள்ள மறந்துட்டோம் நாங்க, டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதனால வைக்கல. 14th அன்னைக்கு பொங்கல் டைம்ல அது இன்க்ளூட் பண்ணிடுவாங்க தியேட்டர்ல. என்ன இருக்கு அப்ப டிக்கெட் கொடுத்து வாங்கி பாக்குறவங்க எல்லாம், இது ஒரு தி பெஸ்ட் டைரக்டர் படத்துல நடக்க வேண்டிய விஷயங்களா இதெல்லாம். பட் எனக்கு மியூசிக் டிசப்பாயின்மெண்ட் படத்துல. மியூசிக் பாத்தீங்கன்னா சுத்தமா செட் ஆகல. மேபி ரஹ்மான் அவர்கள் சூஸ் பண்ணியிருந்தா அல்டிமேட்டா போயிருக்கும். பட் தமன் இஸ் a குட் மியூசிஷியன், பட் மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங்ல ஏதோ ப்ராப்ளமா, பிஜிஎமும் செட் ஆகல. இந்த தோப் சாங் விஷுவல்ஸ் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மற்றபடி காமெடி எங்கேயும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல கேஸ். அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், சோஷியல் மெசேஜ், அதுல ஒரு சீன் மட்டும் இது ஸ்பாய்லர் எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஷாப்பிங் மால்ஸ்லாம் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு. இப்போ சென்னையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கார்லாம் திருப்பவே முடியாது, ஒரு பெரிய வண்டிலாம் டக்குன்னு திருப்ப முடியாது, இப்போ ஸ்பேஸ் சின்னதா இருக்கும் அந்த ரூட். இப்போ உள்ள ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபயர் இன்ஜினே உள்ள போக முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூட் இருக்கும். இதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, விச் இஸ் நைஸ். ஒரு ஒன் டைம் வாட்சபிள்ங்க, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். பட் தி பெஸ்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ தட்ஸ் மை ரிவ்யூ ஃபார் த மூவி கேம் ஹே சேஞ்சர் ஹே. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.